இன்றைய வாழ்க்கை முறையில நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 45-50 வயசுக்கு மேல கழுத்துல பெல்ட் போட்டிருப்பாங்க. கேட்டா கழுத்து எலும்பு தேஞ்சு போச்சு அப்படிம்பாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான மருந்து இந்த காணொலியில பார்க்க போறோம். அதை நீங்களே செஞ்சு சாப்பிடலாம். அதை எடுத்துட்டீங்கன்னா இந்த பெல்ட்லாம் தூக்கி விட்டு எரிஞ்சிடலாங்க. அதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கை தூக்க முடியாது, அப்படியே கடுகடுகடுன்னு வலிக்கும். ஒரு விரல் இருக்கு பாத்தீங்களா, விரல்ல வந்து இப்படி மடங்கின விரலை வந்து நிமித்த முடியாது. இப்படி நம்ம நிமித்து விட்டாலும் என்ன ஆகும், திருப்பி மடங்கிக்கும். அதே மாதிரி விரல் இது ஆனாங்கன்னா ஸ்ட்ரைட்டா இருக்கும்போது மடக்க முடியாது. அப்படி மடக்க முடியாத விரலையும் மடக்க வைக்க முடியும். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு தோள்பட்டையில ஒரு வலி, இதெல்லாம் வந்து செர்விக்கல் ஸ்பாண்டிலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உரிய தீர்வு தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மிஸ்டர் லேடிஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயன். இப்ப பாருங்களேன், நம்ம உடல்ல உயிர் எங்க இருக்கு சொல்ல முடியுமா? ஓகே, நானே சொல்லிடுறேன். நம்ம கையை வெட்டினா உயிர் வாழ முடியுதா? முடியுது. காலை வெட்டினாலும் உயிர் வாழ முடியுது. தலையை வெட்டினா முடியுமா? முடியாது. இந்த தலையில மூளை இருக்கு பாத்தீங்களா, அந்த மூளையில தான் நம்மளுடைய உயிர் இருக்கு. ஆக்சுவலா டெத் எப்ப அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா, உடல் செயல் இருந்ததுக்கு அப்புறம் இல்ல, மூளை செயல்கள் எப்ப உங்களுக்கு டெத் ஆகுதோ அப்பதான் சொல்லுவாங்க. அதனாலதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹார்ட் ஃபெயில்யூர், ஹார்ட் பேஷண்ட் எல்லாம் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே வச்சு பம்ப் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் எய்டு. அதே மாதிரி வாய் வச்சு ஊதுவாங்க. ஏன்னா பிரெயின் டெட் ஆகுறதுக்குள்ளார, அதாவது இருதய செயலிழப்பு, பிரெயின் டெட், இது ரெண்டுக்கும் இடையில வந்து ஒரு 5 மினிட்ஸ் கேப் இருக்கும். அந்த டயத்துக்குள்ளார ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணிட்டோம்னா ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகி ரத்தம் மூளைக்கு போகும், ஆக்சிஜன் கிடையாது, டக்குன்னு வந்து பிரெயின் சாகாது. ஓகேங்களா? அதனாலதான் பிரெயின்ல வந்து அவ்வளவு உயிர் உள்ள இடம் அப்படின்னு சொல்றோம். சரிங்க, இந்த பிரெயின்ல வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? யோசனை பண்றீங்களா? மூளை நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அதுல எஸ்பெஷலி ஒரு சிலருக்கு வந்து ஜன்னி, ஃபிக்ஸு, இது மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரெகுலரா வரக்கூடியது. அதோடு இல்லாம இந்த மூளை தண்டுவடத்துல என்ன ஆகுதுன்னா, மூளை வந்து தலைக்குள்ளார உட்காந்துட்டு இருக்கு, அதுக்கு கீழே வந்து நம்ம தண்டுவடம் என்ன ஆகுது, ஜாயிண்ட் ஆகுது. அந்த தண்டுவடத்துல நடுவில் ஒரு ஓட்டை இருக்கும், நடுவில் இல்லை எண்டுல. அது வழியா என்ன, மூளையில இருந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு ஒரு ஃபைனல் கார்டு நரம்பு வந்து கீழே இறங்கும். அந்த நரம்புல வந்து கிளை கிளையா நரம்புகள் ஒவ்வொரு உறுப்புக்கும் போகும். அந்த கிளை நரம்புகளுக்கு இந்த ஃபைனல் கார்டுங்கிற சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வழியா மூளை என்ன பண்ணுதுன்னா, சிக்னலை வந்து அனுப்பிதான் நம்ம கையை தூக்கு அப்படின்னு ஆர்டர் போட்டதுன்னா, மூளை ஆர்டர் பண்ணா நம்ம கையை தூக்குறோம். அதே மாதிரி இங்க ஏதாவது ஒரு கடிச்சதுன்னா அந்த வலி உணர்ச்சி வந்து டக்குன்னு அந்த சிக்னல் வந்து தண்டுவட வழியா உள்ள போகுது. இதுதான் வந்து இதனுடைய மெக்கானிசம். இதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன ஏற்படும்? செர்விக்கல் ஸ்பாண்டிலைசிஸ்ங்கிறது கழுத்து பகுதி. இதுல இருக்கக்கூடிய எலும்புகள் இப்படி ஒண்ணு மேல ஒண்ணு உட்கார்ந்து இருக்கு இல்லைங்களா, இது நகரும் போது அந்த ஃபைனல் கார்டு வந்து கம்ப்ரஸ் ஆகி எந்த இடத்துல உங்களுக்கு நரம்பு பாதிக்குதோ அந்த கை வந்து பிரச்சனையாகும். அதே மாதிரி இந்த மூட்டை தூக்குவாங்க பாத்தீங்களா, இந்த மூட்டை தூக்குறவங்க, அதே மாதிரி தலைக்கீழ நிக்கிறவங்க, இந்த யோகாசனம் எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு இந்த சர்விக்கல்ல பிரச்சனை இருந்தா பண்ணக்கூடாது. இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது, கம்ப்ரஸ் ஆகி அப்படியே இறுகி போயிடும். அவங்களுக்கும் என்ன, கழுத்தை திரும்ப முடியாம இப்படியே ரோபோட் மாதிரியே இருப்பாங்க. ஒரு திருப்பணும்னு வச்சுக்கலாம், இப்படியே உடம்போட சேர்த்து தான் பார்ப்பாங்க. இது மாதிரி நிறைய கேஸ் நம்ம பார்த்துருக்கோங்க, சென்னையிலேயே பார்த்துருக்கோம். அவங்களுக்கு இந்த மெடிசின் கொடுத்து சரி பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட பேஷண்ட்டுகளை சரி பண்றதுதான் இந்த மருந்து. என்ன பண்றது, எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. லிங்கம் அப்படிங்கிற ஒரு பொருள் ஏற்கனவே நான் உங்களுக்கு பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன், கண்லையும் காமிச்சிருக்கேன். பெரிய நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். 100 கிராம் அளவுள்ள ஒரே கட்டியா வாங்கிக்கோங்க. வாங்கி ஒரு 3 நாள் என்ன பண்ணா தாய்ப்பால்ல ஊற வச்சு எடுத்துக்கணும். இதுதான் லிங்கத்துக்குரிய சுத்தி. 10 கிராம் ஒரிஜினல் உயர்ந்த குங்குமப்பூ வாங்கிக்கோங்க. குங்குமப்பூல என்ன விசேஷம் அப்படின்னா, மூளைக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு அருமையான மருந்து தான் குங்குமப்பூ. இப்ப இந்த கருவுற்று இருக்கிறாங்க இல்லையா தாய்மார்கள், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குங்குமப்பூ போட்டு பால்ல போட்டு குடி, குழந்தை வந்து சகப்பா பறக்கும் அப்படிம்பாங்க. அது உண்மை அது கிடையாது. இந்த குங்குமப்பூ வந்து மூளையை வந்து நல்லா பாதுகாக்கிறனால இந்த பிரசவ நேரத்துல ஜன்னி வராம பாதுகாக்கும் அப்படின்றதுக்காக முன்னோர்கள் வந்து மறைமுகமா குங்குமப்பூ போட்டு சாப்பிடு, குழந்தை சாப்பா பறக்கும் சொல்லியிருக்காங்க. அந்த குங்குமப்பூ ஒரு நம்ம 10 கிராம் எடுத்துக்கிறோம். குங்குமப்பூவை நல்லா வெயில்ல காய வச்சுக்கிறோம். காய வச்சு நல்லா அரைச்சி பவுடர் ஆக்கிக்கோங்க.
சரி, இப்போ குங்குமப்பூ ரெடி, லிங்கம் ரெடி. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வெள்ளாட்டு தலை வாங்கிக்கணும். வேற இந்த மேய்ச்சல், செம்மறி ஆடு இது மாதிரிலாம் வாங்கக்கூடாது. வாங்கி அதனுடைய தலைப்பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வாயின்னு வச்சுக்கலாம். இப்படி தலை இருக்குன்னா இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு கதவு மாதிரி, அதாவது மூளை இருக்கு பார்த்தீங்களா, மூளையை பார்க்குற மாதிரி கதவு மாதிரி வெட்டி கொடுக்க சொன்னா வெட்டி கொடுப்பாங்க. அப்படி வெட்டி வாங்கி இந்த லிங்கத்தை வந்து அதுக்குள்ளார வைக்கணும். வச்சு அதை மூடி நல்லா துணியில சுத்துங்க. அந்த துணி வந்து ரிப்பன் அளவு ஒரு 6 இன்ச்சுக்கு இவ்வளோ, இந்த அளவு அகலமும் ஒரு 2 மீட்டர் நீளமா உள்ள துணியை கட் பண்ணி, காடா துணியை கட் பண்ணி, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சொல்லுவாங்க. நான் இதுல எல்லாம் கிடைக்கும் ஹார்ட்வேர்ல, அது வாங்கி கூழ் மாதிரி கரைச்சி அதுக்குள்ளார இதன் துணியை நனைச்சினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்ன ஆகுனா, அந்த வெள்ளாட்டு தலையில சுத்தும் போது அப்படியே சேர்ந்து நல்லா அதை கிரிப்பா பிடிச்சிக்கும். இதை வந்து சீலமண் செய்யறதுன்னு சித்த மருத்துவத்தை சொல்லுவாங்க. இப்படி செஞ்சதை ஒரு 1/2 மணி நேரம் வெயிலில் வச்சிருங்க. வெயில் இல்லைன்னா ஃபேன் காத்துல வைங்க. அப்படியே அது காஞ்சி கெட்டி ஆயிரும். பிறகு என்ன பண்றீங்க, வீட்டில் பழைய வாளி ஏதாவது இருந்ததுன்னா, இரும்பு வாளி இருந்ததுன்னா, இல்லை அன்னக்கூடை இருந்ததுன்னா, எருவட்டி இருக்கு பார்த்தீங்களா, ஒரு 10 எருவட்டி, ஒரு எருவட்டி வந்து ஒரு 8 இன்ச்சு டயாமீட்டர் இருக்கணும். ஒரு 350 கிராம் எடை இருக்கிற மாதிரி ஒரு 10 எருவட்டி அடுக்குங்க. 10 எருவட்டி அடுக்கிட்டு அது மேலே வந்து இந்த தலையை வைக்கிறீங்க. அதை மூடுனா மாதிரி இன்னொரு 5 எருவட்டி வைங்க. வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா எரிச்சு விட்றீங்க. இது என்ன, அதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நல்லா எரியட்டும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. தலையும் மருந்து எல்லாம் சேர்ந்து எரிஞ்சு போயிடும். அதனால ஓரளவு எரிஞ்சு தணல் கண்ணீர் எண்ணத்துல அந்த தலையை நீங்க எடுத்துருங்க. எடுத்து உள்ள இருக்கிற அந்த லிங்கத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து எந்த காரணம் கொண்டு கழுவக்கூடாது. நல்லா துணியில தொடச்சிட்டு, நம்ம கல்வம்னு ஏற்கனவே சொல்லியிருப்போம், மருந்து அரைக்கிற மிஷின், சும்மா கையில் அரைக்கலாம். இப்போ மிஷின் இதெல்லாம் வந்துருச்சு, மிஷின் கழுவம்லாம், பட் அது தேவையில்லை. இருந்ததுக்கு கையில் அரைக்கிற கழுவத்தில் லிங்கத்தை போடுங்க. அதோட குங்குமப்பூ போட்டு நல்லா அரைங்க. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டும் சேர்ந்து ஒரு ராமர், இந்த அன்வார் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாமம் போட்டு விடுவாங்களா, அந்த கலர்ல உங்களுக்கு இந்த செந்தூரம் ரெடி ஆகும். இந்த செந்தூரத்தை திரிகடுக்கு சொல்லணும்னு நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. அதை வாங்கி காலை இரவு உணவுக்கு பின்னாடி ஒரு சின்ன மிளகு அளவு வச்சு தேர்ல குழப்பி சாப்பிட்டுட்டு வாங்க. சாப்பிட என்ன ஆகுனா, உங்களுக்கு இங்க பிடிச்சிருந்தீங்களா இந்த பிடிப்பு, செர்விக்கல் ஸ்பாண்டிலைசஸ் அதெல்லாம் சரியாகும். மூளை சார்ந்த நோய்கள் சரியாகும். மண்டை குத்து, தலைவலி, சிரசு வாதம், இன்னும் தனூர்வாதம்னு எல்லாம் ஒன்று இருக்கு, பெரிய விஷயம் அதெல்லாம் தனூர்வாதம். அது மாதிரி வாதங்கள் சரியாகும். செர்விக்கல் ஸ்பாண்டிலைசஸ் சரியாகும். ஒரு சிலருக்கு வந்து லம்பா டோன்பாங்க, அதாவது வயிற்றுக்கு பேக் சைடு இருக்கக்கூடிய தண்டுவடை எலும்புல வந்து இது மாதிரி கம்ப்ரஸ் ஆகும்போது ஒரு காலில் பயங்கரமா வலிக்கும். அவங்களுக்கும் இந்த வெள்ளாட்டு தலை லிங்க செந்தூரத்தோட இன்னும் ஒரு சில துணை மருந்துகள் சேர்த்து கொடுக்கும்போது ஒரே டோஸ்லயே வலியெல்லாம் நல்லா குறைஞ்சிருக்குங்க. போன வாரத்தில் கூட ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம கொடுத்தோம், ரொம்ப சூப்பரா வலி. அது அவங்க வந்து 20 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க. இப்போ வந்து ஒரே டோஸ்லயே வலியெல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ சூப்பரா வேலை செய்யும். அதே மாதிரி கழுத்து பெல்ட்டை வந்து நிறைய பேர் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே நான் வீடியோ போட்டிருக்கேன். நம்ம தலையை ஃப்ரீயா நிமித்தி அங்க இங்க பார்க்கறதுக்கு சூப்பரா அந்த மருந்து ஹெல்ப் பண்ணுங்க. உணவுல இதை கொஞ்சம் ஓரளவு சரி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமம் தான். இருந்தாலும் என்ன பண்ணலாம்னா, மாவுச்சத்து உணவுகளை கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இறுக்கம் ஏற்படுது இல்லைங்களா, அது வந்து உங்களுக்கு குறைஞ்சி நல்லாவே ஃப்ளெக்சிபிலிட்டி ஏற்படும். டெய்லி வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த பக்கம் ஒரு 3 தடவை, இந்த பக்கம் ஒரு 3 தடவை, இப்படி மேல ஒரு 3 தடவை, கீழே ஒரு 3 தடவை, இப்படி தலைய முடிஞ்சா இப்படி பண்றது, பிறகு இப்படி பண்றது, இதெல்லாம் சிரசு எக்ஸசைஸ் ஆரம்பத்திலிருந்தே பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வராம தடுக்கலாம். வந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு மருந்து சொல்லிட்டேன், இதை செஞ்சு சாப்பிட்டு நிம்மதியா ஹாப்பியா இருக்க வாழ்த்துறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.